ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்தேன். அது என்ன கதைன்ட்டு இந்த டே vlogல சொல்கிறேன் வாங்க. வணக்கம் கைஸ், பொட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு என் ஃப்ரெண்டு திக்ஷா மேரேஜுக்கு தான் கிளம்பிட்டேன். என் நண்பனை ட்ராப் பண்ணுறான்னு கேட்டேன், அவனும் ட்ராப் பண்ணிட்டான். என்ன பிளான், நான் மதுரையில் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இயர்லி மார்னிங் கிளம்பணும். நான் எழுந்திரிச்சு பல்லு வலிக்கு குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இதோ இதுதான் நம்ம ஃபிட். இவங்க என்னடா அண்ணா இப்பதான் ஸ்ட்ரைட்னிங்கே பண்றாங்க. ஒரு வழியா 5:30 கிட்ட பெட்ரோல் போட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துன்னு இருந்தேன். காஃபி குடிக்க வண்டியை ஹோட்டல்ல நிப்பாட்டணும். ஒரு வழியா காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்களும் டிராவலா கண்டினியூ பண்ணிட்டோம். ரூமுக்கு வந்துட்டு சும்மா பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு, அதான் நாங்கெல்லாம் கிளம்பணும். என்கேஜ்மெண்ட்டை அட்டன் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ள கூட பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா எங்க போவோம், சாப்பிடதான். ஸ்ட்ரைட்டா சாப்பிட போனேன். சிக்கன் பிரியாணி வேற. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். நைட்டு டிஜே பார்ட்டி ஆம்பா, அதான் ரெடி ஆயிட்டு நாங்கெல்லாம் கிளம்பினோம். அங்க என்னடானா 2-3 பேர் சூப்பரா ஆடின்னு இருந்தாங்க. அதையும் பார்த்துன்னு தான் உட்காந்து இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட வந்தா இடியாப்பமும் பரோட்டாவும். கொஞ்ச நேரம் எல்லாரும் கீழே உட்காந்து பேசின்னு இருந்தோம். அப்புறம் திக்ஷாவோட சிஸ்டர் சர்ப்ரைஸா திக்ஷாக்கு பிரைட் டு பி கேக் கட் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திக்ஷாவை சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் தூங்க கிளம்பிட்டோம். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.